ஹலோ மக்களே 206வது எபிசோடுக்கு போயிடலாம். எபிசோட பார்த்தா யாரை கட்டுறேன்னா கவாக்கி தான் கட்டுறாங்க. நீங்க ப்ரூஃப் தானே கட்டிங்க, அதோட நான் வாரம் சொல்லிட்டு சடனாக இருந்து போய்கிட்டே இருக்கான். பார்த்தா எந்த டைமென்ஷன் இருக்கணுமோ அந்த டைமென்ஷனுக்கு அவனுக்கு வந்துட்டானுங்க. எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கட்டிட்டு இருக்காங்க அவங்க. நம்ம இந்த உலகத்துல இல்ல, நம்ம வேற உலகத்துல இருக்க வேற டைமென்ஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா சுத்தி கல்லா இருக்கு, எங்க அப்பா எங்கடா இருப்பாருன்னு சொல்லிட்டு பர்த்டே கட்டிக்கிட்டு இருக்கான். ஜீகன் கூட இருக்கலாம், கொஞ்சம் பாத்துருன்னு சொல்லிருக்கான். மீட்ஸ்கி ஜீகனான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா அங்க யாரோ ஒருத்தன் நின்றுகிட்டு இருக்கான். பார்த்தா நட்டோ அங்கதான் வச்சிருக்கான். நீங்க சாஸ்கி உச்சியாவும் கிடையாது, யார்டா நீங்க சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நிக்கிறது வேற யாரும் இல்ல, போரோ தான் வந்து நின்றுகிட்டு இருக்கான். டே கவாக்கி நீ என்னடா பண்றன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் தான் ஜீகனான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் ஜீகன் கிடையாது, காரால உள்ள இன்னொருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான் கவாக்கி. இவன் ஜீகனோட மோசமானவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா போரோ நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் திரும்பி சிக்கமாரோ தான் கட்டுறாங்க. சிக்கமார் டென்ஷன் நின்றுகிட்டு இருக்கான். என்னடா நம்மளை விட்டுட்டு போயிட்டானு சொல்லிட்டு. வெளியே எத்தனை எதிரிகள் இருக்காங்கன்னே தெரியலையடா, இப்ப நான் என்னடா பண்ணு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா சிக்கமாரு. நீ கண்டிப்பா திரும்பி ரிட்டர்ன் வரும் நினைச்சு பாத்துக்கிட்டு சொல்லிருக்கான். நட்டோவை பார்த்து அவன் அப்புறம் திரும்பி போரோ கட்டுறாங்க. டே கவாக்கி நீ இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பா டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக்கை போட்டு தானடா இங்க வந்திருப்ப, அப்படிதானே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. எப்படா இங்க வந்தா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. டே நீ ஒண்ணு கேள்வி கூடாது, நான் தாண்டா கேள்வி கேட்கணும். லார்ட் சமன்த்தை எங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. டே உன்னோட ஆட்டிடியூட் எல்லாம் காட்டாதான் சொல்றான் போரோ. டே நீ ரொம்ப பேசாதான் சொல்லிட்டு இருக்கான் போரோ. டே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க எல்லாருமே மாத்தி மாத்தி. எவ்வளவு பவர்ஃபுல்லானு சரிதான்டா, உன் கதையை முடிக்காம இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை இங்க இருந்து நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்றான். பயில தாண்டா தேடி சொல்லிட்டு அப்படி கல்லு மாதிரி தூக்குறான். என்னது இதுக்குள்ளேயே இருக்காரு சொல்லிட்டு மிரளுதாங்க அவங்க. ஆமாடா ஹொக்காகி இந்த பந்துக்குள்ள தாண்டா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உயிரோட இருக்கலாம், உயிரோட இல்லாமலும் இருக்கலாம், எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காம. எங்க அப்பா என்னடா பண்ணி வச்சுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. இந்தாங்க புடிங்கடான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வீசுறான். டே நீ தானடா பர்ட்டோ உசுமாக்கின்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கான். பார்த்தா கீழே போட்டு துறக்க பாக்குறான் பர்ட்டோ. பார்த்தது ஓபன் பண்ணவே முடியல. சீல உடைக்கினா ஜீகனால மட்டும் தான் முடியும், வேற வழியே கிடையாது சொல்றான் அவன். இன்னொன்னுடா அதை ஃபோர்ஸ் பண்ணி துறக்கன்னு நினைச்சீங்கன்னா அது வேகப்பட்ட பிரச்சனையை கொண்டு வரும், அது உடஞ்சு துண்டு துண்டா பேருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா பேசன்னு சொல்லிட்டு பர்ட்டோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். உடனே கவாக்கி அதை அப்படி தொட்டு பார்க்கான். தொட்டோன்னு எக்கச்சக்கமான சக்கரம் அவனுக்கு ரியாக்ட் பண்ண தெரியுது. உடனே கவாக்கி வந்து அவன் கையை தூக்கி அந்த கல்லு மேல தூக்கி வைக்கான். பார்த்தா சக்கரம் நல்லா ரியாக்ட் ஆகுது. கண்டிப்பா லார்ட்ஸ் வந்து இதுல தான் இருப்பாரு சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. உயிரோட தான் இருப்பாரு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. உடனே சாட சொல்றான், நம்ம 4 பேர் இப்ப என்ன பண்ணு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. நம்ம இப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா நம்ம எதிரியா அடிச்சுன்னு இருக்கணும், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான் கவாக்கி. சடனா பார்த்தா போரோ அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டான். லார்ட்ஸ் வந்து நம்மளை தூக்கி போட்டு அவன் எங்கேயோ மறைஞ்சு போயிட்டான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவன் இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. டே அப்பனா அவன் எங்கேயாச்சும் இருந்து அட்டாக் பண்ண தான் பாப்பான், எல்லாரும் தயாராங்க சொல்லிட்டு சாடா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஷரிங்கன் ஓபன் பண்றா. பார்த்தா அண்டர் கிரவுண்ட் மூலியமா வராவன். லாவா ஸ்டைல் பிளான்ட் பிராண்டிங் பிளாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போடுதான். பார்த்தா லாவா ஸ்டைல யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கான். ஆசிடா பாத்துருன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா அப்படி எரிய ஆரம்பிக்க அந்த கல்லு மாதிரி இருக்கிறது. பார்த்த அந்த பாட்டு உடையதுக்குள்ள அவன் ஜுட்ஸோ யூஸ் பண்ணி அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் கவாக்கி. பார்த்தா கவாக்கி அந்த ஜுட்ஸோ வேற, பார்த்தா கவாக்கி அந்த லாவா ஸ்டைல வேற லெவல அப்சர்வ் பண்ணி போய்கிட்டே இருக்கான். கவாக்கி அனலகத்துல ஓடி வரான். டே இதுக்கு எது டேமேஜ் இருக்கான்னு சொல்லி சுத்தி பாக்குறான் அவன். லார்ட் சமன்த்தை எப்படா நீ பகடக்காயா யூஸ் பண்ணு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான் கவாக்கி. திரும்பி லாவா ஸ்டைல போட்டு விடுதான். பார்த்தா அதுக்குள்ள இந்த வாட்டி பர்ட்டோ வந்துட்டான். அவனும் ஜுட்ஸோ அப்சர்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். நீ நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். உடனே பார்த்தா பர்ரோ வந்து நின்றுகிட்டு இருக்கான். அட இதான் பர்ட்டோட கர்மான்னு சொல்லிட்டு பாக்குறான் அவன். ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா, உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. என் சண்டை படம் வந்தீங்களா பேச வந்தீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதையும் பார்த்தோன்னு சொல்லிட்டு பர்ட்டோ அண்ணல் வேகத்துல வாரான். டே பர்ட்டோ நில்லுன்னு சொல்லிட்டு சாடா கத்திக்கிட்டு இருக்கா. எங்க அப்பாவை காப்பாத்த எனக்கு ஒரு வழி கிடையாது சொல்லிட்டு பர்ட்டோ அண்ணல் வேகத்துல போறான். ஷேடக்லன்னு யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு போறான். பார்த்தா போரோ நொறுக்கலான்னு பாக்குறான். பார்த்தா போரோ அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா ரசங்கனை போட்டு தரலான்னு வரான். அதுக்குள்ள கவாக்கி பர்ட்டோவை காப்பாத்துறான். பார்த்தா சின்னதா ராசங்கனை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா கவாக்கி தொட்ட அடுத்த செகண்ட் அப்படியே வந்து இந்த ராசங்கன் பெருசா மாறுது. போடுறான்னு சொல்லி ஒரு போடு போடுதான். போடல போரோவே செதறதான். ராசகன் தெளிவா விழுந்துருச்சு. ஆனா என்னதான் விழுந்தாலுமே அது அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. திரும்பி ஆட்டோமேட்டிக்காவே சரியாயிருச்சு. அது இந்த ராசகன் உண்மையிலே நல்லா பவர்ஃபுல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ நீ கவலை மட்டும் படாடா, எவ்வளவு சீக்கிரம் அடிச்சு நொறுக்கணுமோ அவனை ரீஜென்ரேஷன் ஆளுக்கு அடிச்சு நொறுக்கணும்னு சொல்லிட்டு கவாக்கி அனலகத்துல போறான். ஓகே பிரதர் நானும் வாரன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க அவங்க. சடனா பார்த்தா ஏதோ ஒரு வேவ் சைனை போட்டு விடுதான். பார்த்து ஜுட்ஸு கிரியேட் பண்றான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள பார்த்தா கவாக்கி அனல் வேகத்துல வந்து கர்மா போற யூஸ் பண்ணி தூக்கி போட்டு அடி அடிக்கான். பர்ட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கவாக்கி ஒரு பக்கம். சடனா பர்ட்டோ வந்து ரசம் தூக்கிட்டு பாஞ்சு வராம. சடனா பார்த்தா போட முடியல, அப்படியே சாயிரான் பர்ட்டோ. பர்ட்டோ என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா இவனாலே மூவ் பண்ணவே முடியல, அசையாமலே நிக்கிறானுங்க அவனுக்கு. எல்லாம் ஏன் வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா போரோ ஏதோ ஒரு நிஞ்சுட்ஸோ போட்டு விட்டான். இதாண்ட டார்க் மிஸ்ட் நிஞ்சுட்ஸுன்னு சொல்றான். அவன் ஜுட்ஸோ யூஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணலான்னு பாக்குறான். பார்த்தா அப்சர்வ் பண்ணவே முடியல. பார்த்தா கவாக்கி உள்ள வச்சு நொறுக்கு எரிதான் போரோ. அடிச்சு அடியில அவன் செதறிட்டான், மயங்கிரவே செஞ்சுட்டான். சாடா மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. இவன் வந்து ஏதோ ஒரு ஜுட்ஸோ போட்டாமல, அது மூலியமா இது வந்திருக்குமா சொல்லி யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காவா. ஆனா இந்த ஜுட்ஸோ வந்து
வந்ததுக்கு அப்புறம் கர்மாவில கூட அப்சர்வ் பண்ண முடியல. இவன் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா சாரடா. அவனை அடிச்சு நொறுக்கிட்டு அப்படி பர்ட்டோ பக்கத்துல பொறுமையா நடந்து வரான் போரோ. டேய் பர்ட்டோ உசுமக்கி, நீ லாட் சவந்தோட பையன் தானே, மோமோ ஒட்சுசுகியோட வெசல்டா நீ சொல்லிட்டு இருக்கான். மோமோஷிக்கு வெசலான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. பர்ட்டோ உனக்கு தாண்டா நன்றி சொல்லணும், ஒன்னால தாண்டா எங்களோட டைம் லிமிட்ல வந்து எலிமினேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஆனா சாரா உனக்கு நன்றி சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா பேசுறன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேக்குறான். சடனா பார்த்தா மீட்சி வந்துட்டான். வின்ஸ்டெல் பிரேக் த்ரூன்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போட்டு விடுதான். பார்த்தா பர்ட்டோ அங்க இருந்து மறைஞ்சு போறான். பார்த்தா திரும்பி அந்த டார்க் மிஸ்ட் வந்து சுத்தி வளைக்குது அவனை. டார்க் மிஸ்ட் எல்லாம் என்னட்டு இருந்து தப்பிக்கலாம் முடியாடா, நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான்டா, ஆல்ரெடி உங்க பாடிக்குள்ள இதெல்லாம் நுழைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஒராச்சும் ஒரு பையனை உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றான் அவன். ஆனா இருந்தாலும் மீட்சி டென்ஷன் ஆயிட்டா. அனல் வேகத்துல வரான். லைட்னிங் ஸ்டைல் சொல்லிட்டு அட்டாக்க போடுதான். பார்த்தா வாட்டர் ஸ்டைல் வச்சு பிளாக் பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் நம்ம லைட்னிங் ஸ்டைல வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டு பாம்பு பவர் வச்சு லாக் பண்றான் அவன். இதெல்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகும் சொல்லிட்டு இருக்கான். போர் ஒரு பக்கம் பார்த்தா பாஞ்சு அடிக்கிறானுங்க. பார்த்தா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க அவங்க ஒரு பக்கம். பார்த்தா இருந்தாலும் மீட்சி பாம்பை யூஸ் பண்ணி லாக் பண்றான் போறவ. பார்த்தா உடம்புல பாய்சனா ஏறுது. என் உடம்புலடா பாய்சன் எதை பாக்குற, இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்து ஒரு ஜுட்ஸோ போட்டுட்டான். ஜுட்ஸோ போட்டு பாய்சன் அப்படி மறைஞ்சு போகுது. மிரண்ட சரடா எப்படா இதெல்லாம் பண்ணானுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இந்த பிளாக் மிஸ்ட் வந்து இவ்வளவு நேரம் இருக்கு, நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணும், பர்ட்டோவை கவைக்க முதல்ல காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு இன்ட்ரெஸ்டே வெசல் தான்டா, நீ எல்லாம் தேவையில்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா உன்னை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு வேகமா வரான் போரோ. பார்த்தா சாரடாவோட சத்தம் கேக்கு சான்னு சொல்லிட்டு மேல இருக்க கல்ல ஒரு குத்துறா. ஸ்ட்ரெயிட் அது போரோ மேல விழுந்துருச்சு. உடனே சாடா கத்துறா, டேய் பர்ட்டோ நீ காப்பாத்து, நான் கவாக்கிய காப்பாத்துன்னு சொல்லிட்டு சாடா கவாக்கிய தூக்கிட்டு போய்கிட்டே இருக்காவா. அவன் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டானுங்க. டேய் நீ என்னதான் தப்பிச்சு போனாலும் கொக்காக ஏன்டா தாண்டா இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கான் போரோ ஒரு பக்கம். இனிமேல் இங்க வந்துட மட்டும் செய்யாதையும் சொல்லிட்டு இருக்கான் அவன். அடனா பார்த்தா கவாக்கி பர்ட்டோ எல்லாத்தையும் கட்டுறாங்க. எதுக்குடா இங்க இருந்து ஓடி வந்தீங்க, லாட் சவுண்ட் நம்ம கைவிட்டோமான்னு சொல்லி கட்டிட்டு இருக்கான் கவாக்கி. டேய் நீ முட்டாள்தனமா பண்ணாத, எதையும் பிளான் பண்ணாம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. டார்க் மிஸ்ட் நம்ம மேல பட்டோனே நம்ம மேல உள்ள மூவ்மெண்டே அப்படியே அடங்கிருச்சு, அது ஒரு மாதிரி நம்மள ஸ்டக்காக வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அவனுக்கு. அது ஏதோ ஒரு நிஞ்சுட்ஸு நினைக்கன்னு சொல்லிட்டு சாடா பேசிக்கிட்டு இருக்கா. கர்மாவோட கூட அப்சர்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கா மீட்ஸ்கி. கர்மா வந்து சக்கரா மட்டும் தான் அப்சர்வ் பண்ணும், சம்பந்தம் இல்லாத எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணாத சொல்லிட்டு இருக்கா கவாக்கி. பேச வரன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கட்டிக்கிட்டு இருக்கான். கர்மா வந்து எந்த மாதிரி ஜுட்ஸு அப்சர்வ் பண்ணா, உடம்புல இருந்து நீ ஒரு வாட் ஸ்டைல கொண்டு வந்தீங்கன்னா அதை வந்து அப்சர்வ் பண்ணும். அதுவே வெளியே இருக்க தண்ணியை யூஸ் பண்ணி வந்து நீ ஜுட்ஸு யூஸ் பண்ணினா அதை வந்து அப்சர்வ் பண்ண முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. இதான் விஷயமா சொல்லிட்டு சாடா கட்டிட்டு இருக்கா. நம்ம வந்து இன்னொரு வழியை கண்டுபிடிக்க சொல்லிட்டு கவாக்கி சொல்லிட்டு மயங்கி விடுதான். பர்ட்டோ மயங்கி விழுந்துட்டான். என்னடா நடக்கும் சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. நான் இது செய்யட்டுமான்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி ஒரு பக்கம். சடனா பார்த்தா பாம்பை இறக்கிட்டு இருக்கான் அவன். மீட்ஸ்கி உனக்கு எதுவுமே ஆகலைன்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கா சாரடா. உனக்கு ஆல்ரெடி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கா அப்படிதானே சொல்லிட்டு இருக்கான். என்னோட பாடி உண்மையிலே டிஃபரெண்டா கிரியேட் பண்ண பட்டதுன்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. பார்த்தா பாம்பை யூஸ் பண்ணி ரெண்டு பேரையும் கடிக்க வைக்காம என்னடா பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டு சாடா கட்டிக்கிட்டு இருக்காவா. டார்க் மிஸ்ட்ல சில விஷயத்தை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்காம என்னதுன்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்காவா. டார்க் மிஸ்ட் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அது ஒரு வைரஸ் சொல்றான். வைரஸான்னு சொல்லிட்டு முழிக்காவா. ஆமா இவங்க ரெண்டு பேரும் வைரஸால தான் அட்டாக் ஆகப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. கொஞ்ச நேரம் டைம் ஆகுது. கவாக்கியும் பர்ட்டோ ஒரு வழியா முழிக்கிறானுங்க. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கையவே பாக்குறானுங்க. அவனுக்கு என்னால மூவ் ஆக முடியும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க இது வந்து கண்டிப்பா நிஞ்சுட்ஸு மூலியமாலாம் பண்ணிருக்க முடியாது, இவன் வேற ஏதோ பண்றான்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி ஒரு பக்கம். அப்புறம் பாடியில இருந்து வைரஸை கிரியேட் பண்றான்னு சொல்லிட்டு சாடா கட்டிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா அவன் சயின்டிபிக் நிஞ்சா டூல தான் யூஸ் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. என்னோட பொம்மை போடுறான்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க. சரி வாங்க லாட் சமத்தை காப்பாத்த போறான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறானுங்க. டேய் நான் சொல்றத முதல்ல தெளிவா கலங்க, அப்புறம் நீங்க என்னமும் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்கா மீட்ஸ்கி. நம்ம டீமுக்கு ஒரு கமாண்டர் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கமாண்டரா சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஆமான்னு சொல்றான். சாடா மட்டும் வரலனா எல்லாருமே செத்துருப்போம்டா, கண்டிப்பா நம்ம சண்டை போடல ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒருத்தர் கீழே வேலை பட்டா மட்டும் தான் நம்ம கரெக்டா பண்ண முடியும், ஆர்குமெண்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க மீட்ஸ்கி. டிசிஷன் வந்து கேப்டன் சாரடா தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானான்னு சொல்லிட்டு முழிக்கிறாவா. உன்னை கவாக்கி சொல்றான். மீட்ஸ்கி சொன்னது கரெக்ட் தான், பர்ட்டோ நீ பண்றதுக்கு சாரடா நல்லா தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். நம்மளுக்கு ஜெயிக்கணும் அவ்வளவுதான் முக்கியம் சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. என்னமோடா நான் ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ண விரும்பல, நான் இதுக்குள்ள இறங்குறேன்னு சொல்றான். சரி சாரடா உன்னோட முடிவுல தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. லார்ட் செவன்த் நம்ம இங்கிருந்து காப்பாத்தாம போக கூட சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. எப்பவுமே டீம் செவன் வந்து 3 months கோட் தான், இப்போ 4 months கோட்னு சொல்லிட்டு இருக்காவா. சடனா ஹிடன் லீஃப் வில்லேஜ் பேண்ட போட்டு நிக்காவா. கவுண்டர் அட்டாக் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு இருக்கா. போர் ஒரு இடத்துக்கு சாடா வேற லெவல்ல நின்னுட்டு இருக்கா. ஒத்தாளா வாரா. யாரடா வச்சு நீ என்ன தனியா சண்டை போட வந்திருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் போரோ. மத்தவங்களுக்கு என்னாச்சு, என்னோட வைரஸ் அட்டாக் ஆகி படுத்து கிடக்கானாலும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் போரோ. உன்னோட பாடியில இருந்து வைரஸ் கிரியேட் பண்ணி எல்லாருமே பரவ விட்டுருக்க, உன்னோட ட்ரிக் எல்லாம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. அப்படியே விஷயம். சரி அப்பனா இப்ப எதுக்கு வந்திருக்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னோட எபிலிட்டியை பத்தில எனக்கு டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. சரி இந்த வைரஸ் யூஸ் பண்றதா மொத்த ஊரே நான் லாக் பண்ணி வச்சிருந்தேன், அதே மாதிரி தான் இப்பவும் சொல்லிட்டு இருக்காம. இந்த மாதிரி வைரஸை பார்த்தா அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து பயந்துட்டு இருக்காங்க, எல்லாருமே நீ நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா சொல்ல வரேன்னு சொல்லிட்டு சாடா கேட்கறா. அதுக்கப்புறம் நானே அந்த வைரஸ் எல்லாம் போக்கி எடுப்பேன், அதுக்கப்புறம் நான் ஒரு கடவுள் மாதிரி உங்களுக்கு திகழ்வுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ மக்கள் அந்த மாதிரி தான் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சாடா கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ எப்பவுமே அவங்க உண்மையை நோக்கி எப்பவுமே வரமாட்டாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து மிராக்கலான விஷயத்தை காமிச்சா மட்டும் தான் அந்த இடத்த நோக்கி வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி செஞ்சேன்னு சொல்றான். அவங்களுக்கு நான் ஒரு காப்பாளனா நின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உலகத்தை நாங்க சுத்தமாக்க போறோம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வைரஸை வச்சு தான் அந்த மிராக்கல் பவரை நான் கொண்டு வந்தேன் சொல்லிட்டு இருக்கான். என்ன பேசிக்கிட்டு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காவா. நீனே இந்த இடத்துக்கு வரும்னு சொல்லி நான் யோசிச்சே பார்க்கல. சரி உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதான் அனல் வேகத்துல வந்து லாவா ஸ்டைல யூஸ்
பண்ணி வேற ஆளா வாரான். பார்த்தா ஃபயர் ஷீல்ட் ஃபயர் பால் ஜுட்ஸு போட்டு அவ ஒரு பக்கம் அட்டாக்க போட ஆரம்பிச்சிட்டா. ரெண்டு அட்டாக்குமே மோதிட்டு அப்படியே கேன்சல் ஆயிருச்சு. பார்த்தா போரோ சாடா துரத்தி அடிக்க வரான். அட இந்த வைரஸ்ல இருந்து தப்பிக்கலான்னு பாக்கியா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா திரும்பி பர்ட்டோல எல்லாரையும் கட்டுறாங்க. உடனே பர்ட்டோ மிட்ஸ்கி கவாக்கி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. உடனே வந்து மிட்ஸ்கி சொல்லிட்டு இருக்கான், நீ ஒரு ரசகன் ஜுட்ஸு போட்ட அது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாடா நான் சின்னதா தான் போட்டேன், ஆனா என்னோட ரசகன் என்ன ஏரியுமே கொஞ்சம் பெருசாச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ரெண்டு கர்மா மட்டும் கம்பைன் ஆச்சுன்னா நம்ம பெரிய ரசகனையே கிரியேட் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பவரை யூஸ் பண்ணி முடியாது அவனை லாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பேசுறாங்க. சடனா பார்த்தா சாடா தேச திருப்பி இது ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கா. பார்த்தா ஃபயர் ஷெல் ஃபீனிக் ஃப்ளவர் ஜுட்ஸு போட்டு அட்டாக் போட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா வாட்டர் ஷெல் யூஸ் பண்ணி பிளாக் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா இவ ஒரு பக்கம் தேச திருப்பிட்டு இருக்கா. பார்த்தா போரோ கண்ணி மிக்க நேரத்துல மறைஞ்சு போய்கிட்டே இருக்கான். அங்கங்க சுத்திக்கிட்டே இருக்கான். பார்த்தா திரும்பி அந்த வைரஸை போட்டு விட்டான். சரடா உன் கதையை முடிச்சாச்சு, இந்த வைரஸுக்குள்ள மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அட்டாக்க போடலான்னு வாரான். பார்த்தா பாஞ்சு போறா. பார்த்தா சாடாவை தூக்கி போட்டு நொறுக்கி எரிதான் அடிச்சடியில செதறிட்டாவா. சாடாவை சுத்தி அப்படியே இந்த வைரஸா வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துல அவன் பாடியே லாக் ஆயிரும் சொல்லிட்டு இருக்கான். அவன் பார்த்தா ஆள் லேட் ஆயிருச்சு சொல்லிட்டு சங்க புடிச்சு நெரிச்சு தூக்குதான் அவளை. பார்த்தா அவன் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவன் நெஞ்சிட்டு போலான்னு பாக்குறா. பார்த்தா போடவே முடியல. அதுக்குள்ள பார்த்தா கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டான். அவ அப்படி மயங்கரவே செஞ்சுட்டா. நீ தேவையில்லாம வேலையை பார்த்துட்டா, நீ டிஸ்டன்ஸ்ல இருக்க வேண்டிய பக்கத்துல இருந்தான்னு சொல்லிட்டு இருக்காவா. சடனா பார்த்தா கையை தட்டி விட்டு ஃபயர் ஷெல் ஃபயர் பால் ஜுட்ஸு போட்டு எரிச்சு விட்டா அவனே. உடனே முழிக்க இவ எப்படிடா மூவ் ஆனான்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா சான்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்து ஒரு குத்துறா. உங்க ஆட்டத்தை காட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா கவைக்கும் பாட்டும் வேற லெவலா வரானுங்க அவனுங்க. இவனுக்கு எப்படிடா வந்தானு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். வாடா கவைக்கு நம்ம யாருன்னு காட்டணும் சொல்லிட்டு அண்ணல் வேகத்துல பட்ட போயிட்டு இருக்கான். ரசகன் ஜுட்ஸுக்கு மூஞ்சில் ஒரு போடுதான் அவன். பார்த்தா ரசகன் ஜுட்ஸு கொஞ்சம் சின்னதா இருக்கு. பார்த்தா கவைக்கு அவன் போரே கொஞ்சம் கொடுக்கான். பார்த்தா யூனிசன்ஸ் ரசகன் சொல்லிட்டு ஒரு போடுதான் அவன். அடிச்சு அடியில போரோ செதறிவே செஞ்சுட்டான். பாடம் முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கானே அவனுக்கு. பார்த்தா மீட்ஸ்கி வந்துட்டான். சரி நல்லா ஒர்க் ஆயிருச்சுன்னு சொல்லி கேட்டு மீட்ஸ்கி. ஆமாடா உன்னோட ஆன்டிபாடி நல்லா ஒர்க் ஆகும் சொல்லிட்டு இருக்காங்க. நியூ டீம் செவன் வந்து நல்லா ஒர்க் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா திரும்பி போரோ எந்திரிக்கா மண்டையே செதறிடுச்சு. இருந்தாலும் அவன் முளைச்சு வந்துகிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னடா முளைச்சு வந்துட்டான்னு சொல்லிட்டு மிரளுதான் அவங்க எப்படிடா வந்தான்னு சொல்லிட்டு. வந்தவன் நக்கலா சிரிக்கான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் நாங்க மறந்து. See you bye.